ஹாய் அஸ்ஸலாமு அலைக்கும். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? வெல்கம் பேக் டு சுஜா சமையல். இன்றைக்கி நம்ம என்ன ரெசிபி பார்க்க போகிறோம்னா, ஒரு சூப்பரான ஈவினிங் ஸ்நாக்ஸ் தாங்க. ஸ்கூல் விட்டு வர குழந்தைங்களுக்கும் சரி, ஆஃபீஸ் விட்டு வர கணவனுக்கும் சரி, நீங்கள் இந்த மாதிரி செஞ்சு கொடுங்க, அப்படி விரும்பி சாப்பிடுவாங்க. ஈஸியான முறையில் இது வரைக்கும் யாரும் சொல்லித்தர மெத்தடில் நான் உங்களுக்கு செஞ்சு காட்ட போகிறேன். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இதுக்கு என்ன தேவையான பொருள்னால், ஒரே ஒரு முட்டை தாங்க, 50 ml காய்ச்சாத திக்கான பால், 50 கிராம் சீனி, இதை மூணையும் நல்லா ஒரு பிட்டர் வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நம்ம தண்ணி எதுவும் சேர்க்க தேவையில்லை. நம்ம வீட்டில் இருக்கிற பொருளை வச்சு 10 நிமிஷம் தாங்க, நான் சும்மா சொல்லலை, கண்டிப்பாக 10 நிமிஷம் போதும். நீங்கள் டீ போடுற டைம் கூட ஆகாது. அவ்வளோதான். இது நல்லா மிக்ஸ் ஆயிடுச்சு. இதுக்கு கோதம்பு மாவு 200 கிராம் எடுத்திருக்கேன், ரவா 50 கிராம், ஸோ ரெண்டும் சேர்த்து 250 கிராம். இதை நம்ம மிக்ஸ் பண்ண வேண்டியதுதான். தண்ணி சேர்க்க தேவையில்லை. ஆல்ரெடி நம்ம அந்த முட்டை, பால், சீனிலேயே தண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணுறப்பவே நமக்கு தண்ணி நல்லாவே விடும். 10 நிமிஷம் நல்லா கட்டிகள் எதுவும் இல்லாமல் இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இதுக்கு ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க குழந்தைங்க. ஓகே, பாருங்கள், இப்போ நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சு. இந்த அளவுக்கு நம்ம தண்ணியாக வச்சுக்கிறணும். ரொம்ப திக்காகவும் இருக்கக்கூடாது, ரொம்ப தண்ணியாகவும் இருக்கக்கூடாது, மீடியமாக இருக்கணும். இப்போ இது கூட ஒரு 1/2 டீஸ்பூன் ஏலக்காய் பொடி, 1/2 டீஸ்பூன் சால்ட்டு, 1/2 டீஸ்பூன் சோடாப்பூ, ஆப்பச்சோடா, இந்த மூணையும் மறுபடியும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நல்லா ஒன்று சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அளவுகளை நான் சொன்ன மாதிரி செய்யுங்க, தண்ணி எதுவும் சேர்த்துற வேணாம், கரெக்டாக இருக்கும். ஓகே, இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ பாருங்கள், நம்ம இதை கையில் எடுத்து போட போகிறதில்ல, மாவும் நமக்கு ரெடி ஆயிடுச்சு. இந்த மாதிரி ஒரு டம்ளர் எடுத்துக்குங்க. அதில் இந்த மாவெல்லாம் நம்ம வலித்து அதில் ஊற்றிட்டு, ரொம்ப ஈஸியான மெத்தேடுங்க. இது வரைக்கும் யாரும் உங்களுக்கு சொல்லியிருக்க மாட்டாங்க. நீங்கள் இந்த மாதிரி ஒரு டைம் செஞ்சு பாருங்கள், அடிக்கடி செய்வீங்க. ஓகே, இப்போ அடுப்பை ஆன் பண்ணி ஒரு கடாயில் எண்ணெயை ஊற்றி நல்லா ஹீட் பண்ணிக்கோங்க. அதாவது நல்லா எண்ணெய் சூடாக இருக்கணும். லோ ஃப்ளேம் வைக்காதீங்க, ஹை ஃப்ளேம்லேயே வைங்க. அவ்வளோதான். நல்லா எண்ணெய் கொதித்ததுக்கு பிறகு, சூடானதுக்கு பிறகு, இப்போ நம்ம மாவை அதில் கரண்டில் ஊற்ற வேண்டியதான். அவ்வளோதாங்க. எவ்வளோ ஈஸியாக இருக்குது பார்த்தீங்களா? நம்ம கையெல்லாம் பிசு பிசுன்னு இல்லாமல், கையில் அள்ளி போடுற நமக்கு அது ஒரு மாதிரியாக இரிட்டேட்டிங்காக இருக்கும். இந்த மாதிரி டக்கு டக்குன்னு எடுத்து போட்டோமா, ஒன்று எடுத்தோமா, ஒன்று போட்டோமா, அவ்வளோ சூப்பராக இருக்குங்க. இது மாதிரி நீங்கள் செஞ்சு பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கா? பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ், உங்கள் ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள், கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லைங்க, நம்ம கையில் அள்ளி போடுறதுக்கும் இப்போ நீங்கள் இந்த மாதிரி கரண்டியில் செய்கிறதுக்கும் பாருங்கள் எவ்வளோ அழகான ஷேப், அதாவது இந்த அளவுக்கு பர்ஃபெக்டாக நமக்கு கிடைக்காது. அது மட்டும் இல்லைங்க, நம்ம ரவா சேர்த்துருக்கனால மேலே கிறிஸ்பியாகவும் உள்ளே சாஃப்டாகவும் பஞ்சு போல் அப்படி சூப்பராக இருக்கும். நம்ம டீ கடையில் தர்ற போண்டா இருக்குல்ல, அது போல் அப்படி மெது மெதுன்னு பஞ்சு போல் சாஃப்டாக இருக்குங்க. இங்கே பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது. ரொம்ப ஈஸியாக நம்ம அதிகபட்சமாக 10 நிமிஷம் தாங்க செஞ்சு எடுத்துடலாம். சுட சுட நம்ம டீ வச்சு சாப்பிட்றப்போ அவ்வளோ சூப்பராக இருக்குங்க.
ஓகே ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நான் நம்புகிறேன். அழகான ஒரு ஸ்நாக்ஸு டீயோடு சேர்த்து சாப்பிட்றப்போ அப்படி சூப்பராக இருந்துச்சு. நீங்களும் இது போல் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்டில் சொல்லுங்கள். இதுபோல் நெக்ஸ்ட் வீடியோ சூப்பரான ரெசிபியோடு நம்ம சந்திப்போம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பாய். அஸ்ஸலாமு அலைக்கும்.